ஹீரோயினை விட அழகா இருந்தேன்னா எனக்கு சாயம் பூசிடுவாங்க. ரொட்டீனா எல்லாமே சிஸ்டர் கேரக்டர்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் சாகுற மாதிரி. அப்பதான் நான் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸா ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸா பண்ணிட்டு இருந்தேன். லைஃபே வந்து அப்படியே டர்ன் ஆயிடுச்சு. அப்படியே நான் ரொம்ப கீழே இருந்து தான் வந்திருக்கேன். ஒரு அடியா எடுத்து வச்சுதான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். நான் ஆக்சுவலி எந்த ஏஜ்ல மேம் மேரேஜ் ஆச்சு உங்களுக்கு? எக்ஸாக்டா சொல்லக்கூடாதா? உலகத்துக்கே தெரியுமே, இப்ப கேக்குறீங்க. இல்ல ஆக்சுவலி நீங்க சொல்லி அது ஒரு கேள்வியா ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சேன். எனக்கு 43 years. 43. ஸோ 43ல கல்யாணம் அப்படின்றது வந்து உங்களுக்கு பாக்குறப்ப எப்படி இருக்கு? தெரியல, இப்ப எல்லாம் யூஸ்வல் ஆயிடுச்சுல்ல. எல்லாரும் வந்து லேட் மேரேஜஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு லேட் மேரேஜ் அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டது. அப்படின்றப்போ சொசைட்டி மூலியமா நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும்ல, சில டாக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு இடத்துக்கு. ஏன் கல்யாணம் பண்ணிக்கல நிறைய பேர் கேட்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கோமா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னுவாங்க. தெரியல, அது என்னன்னு தெரியல. அமையலையா இல்லை நான் ரொம்ப கெரியர்லேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி மேரேஜ் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து ஓகே செட்டில் ஆகிடணும், ஹஸ்பண்டு ஃபேமிலி இந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. ஓகே. ஸோ அதனாலேயே நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு முன்னாடி தெரியும், மேரேஜ்க்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க மூலமாக தான் வந்து எனக்கு இவர் தெரியும். ஓகே. ஸோ அப்போ வந்து மேரேஜ் பண்ணிப்போம், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொபோசல் வந்தது, மேரேஜ் பண்ணுவோம். வெக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வீட்டில் தான் அம்மா கிட்ட தான் பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே. கல்யாணம் பண்ணோம். ஓகே. ஆனால் உங்களுக்கு வீட்டில் இருந்துமே அந்த ஒரு ப்ரெஷர் இல்லையா, மேரேஜ் ப்ரெஷர்? இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏன் இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. உன் இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து ரொம்ப அண்ணாங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அண்ணா 2 brothers இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாரும் சிஸ்டர், அம்மா. ஸோ அப்போ இவங்க எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அம்மா எப்பயுமே என் கூட ஷூட்டிங்க்கு வந்துடுவாங்க. அண்ணாலாம் வந்து ஆஃபீஸ்க்கு ஏதாவது எங்கேயாவது போகணும் அப்படின்னா கார் எடுத்துகிட்டு அண்ணா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வரலன்னா என்னாச்சு இதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறதோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கெரியருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப சப்போர்ட் இருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து உன் இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து மிஸ் ஆனது அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நீங்கள் ஃபீல் பண்ணது இருக்கா, சார் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு? ஸ்க்ரீனில் பார்த்து மிஸ் பண்ணது எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நான் ஒரு படம் வந்து மெயின் ரோல் பண்ணிவிட்டு சம் ரீசன்ஸ்னால அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு ஃபீல் பண்ணேன். ஹீரோயின் ரோல் வந்தது, ஐயோ மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் அதுக்கு உடனே வந்து எனக்கு படையப்பா வந்தது. ஓகே. ஸோ எனக்கு ஒருவேளை நான் அது கமிட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு டேட்ஸ் கிடச்சிருக்காது, படையப்பா மூவி மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், எது நடந்தாலும் நன்மைக்கே. ஸோ அது போனதுனால தான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிது. இவ்வளோ பேர் இன்னமும் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து எனக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் ஒன் ஆஃப் தட் மூவி தான். கண்டிப்பாக.